மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யோஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 9ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, மாசி மாதம் 25ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி இரவு 11:58 மணி வரைக்கும் சஷ்டி திதி. அதற்கு பின்பாக சப்தமி திதி இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:44 மணி வரைக்கும் விஷாக நட்சத்திரம். அதற்கு பின்பாக அனுஷ நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்கு. மாலையில் 4:44 மணி வரைக்கும் மரண யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் பார்க்கும்போது 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:44 மணி வரைக்கும் ரேவதி நட்சத்திரம். அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய தினங்கள்ல எல்லாம் நாம் பைரவ பெருமானை வணங்கிட்டு எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடலாம். பெரிய அளவு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா அன்றைய தினத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார் ஒரு ராசிக்குன்னும் போது அவங்க பைரவரை வணங்கிட்டு நாம் பயணங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் இன்றைய தினத்தில். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம்னு பார்க்கும்போது ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அதில் இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் எல்லாமே கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு மன உளைச்சல்கள் அதிகமாக இருக்கும். மனதளவில் தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களோட சிந்தனையை மாற்றணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா ஒன்று யோகா சம்பந்தமான விஷயத்தை மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இறை சம்பந்தமான விஷயத்தில் மனதை செலுத்துங்க. இப்படி செய்யும்போது மனநிலையில் ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் வழியில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதில் இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள், சிறு தூர பயணங்கள், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் இடையூறுகள் வரலாம். உங்களுடைய ஆவணங்கள், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் கூடுதலான கவனத்தோடு பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். வெற்றிகள் கிடைக்கிறதுல இடையூறுகள், பிரச்சனைகள் இல்லைன்னா தாமதமாகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். நல்ல நிலையில் அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அப்படி இருக்கிறதுனால திருமண தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய திருமண முயற்சிகளுக்கு குடும்பத்தார்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் நீங்கள் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கும் சூழல்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்குது.
இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள் கைகூடணும்னு விரும்பக்கூடிய நபர்கள், நீங்க ஒரு வரனே பார்க்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்க மகாலட்சுமி தேவிக்கு நெல்லிக்காய் வச்சு, பெரிய நெல்லிக்காய் தெரியுமில்ல, அதை வச்சு நாம வணங்கிட்டு போகலாம். வரன்லாம் பார்க்க போகிறோம், நல்லபடியா அமையணும் அப்படின்னு நாம வணங்கிட்டு இன்றைய தினத்துல அந்த விஷயத்த மேற்கொள்ளலாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமைகள் அதிகரிக்கும். தம்பதியினர்களுக்கு இடையே பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி புரிதல்கள் அதிகரிக்கக்கூடிய தினமா இன்றைய தினம் இருக்கு. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி, நண்பர்கள், அதுபோல பார்ட்னர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல வேலை சம்பந்தமான முயற்சிகள் அதிகமா இருக்கும். வேலை சம்பந்தமா முயற்சிகள் எடுக்கிறீங்க, நல்ல வேலையெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல நீங்க நரசிம்மர் பெருமான வழிபட்டுட்டு போகலாம். கடன் தொந்தரவுகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க நரசிம்மர் பெருமான வழிபடலாம். இந்த மாதிரி விஷயங்களை இன்றைய தினத்துல ஃபாலோ பண்ணலாம். அப்படி செய்யும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெரிதளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம். தலை சார்ந்த தொந்தரவுகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. அதனால உடல்நிலையில கவனங்கள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வேலைகள் குறித்த விஷயங்கள்ல அதிக முயற்சிகள் இருக்கும். உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒருங்கே வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கோப உணர்வுகள் அதிகமாக வரலாம். எதிரிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இருக்கும். பேசக்கூடிய விஷயங்கள்ல கருத்து மோதல்கள், வாக்குவாதங்கள்லாம் வரலாம். இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இன்றைய தினத்துல செயல்படுவது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இன்றைய தினத்துல இருக்கும். செலவுக்கு ஏற்ப தன்னுடைய செலவுகள் அதிகரிக்க கடன் வாங்க வேண்டிய எண்ணங்களோ சூழல்களோ அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடகராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள், முயற்சிகள், இதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எந்த ஒரு காரியங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் குலதெய்வ வழிபாடை இன்றைய தினத்துல செய்துட்டு செய்யும் போது ரொம்பவும் நிறைவா இருக்கும். குலதெய்வம் தெரியக்கூடிய நபர்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாடை நாம செய்யலாம். ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்க மனதார வழிபட்டுட்டு அந்த காரியங்களை தொடங்கலாம் இன்றைய தினத்துல. அப்படி செய்யும் போது நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவு, மாமன்மார் உறவு, மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த மாதிரி உறவு முறைகளுக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்திலையும் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பூர்வீக சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள், முயற்சிகள், இதுல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். ஒரு சிலர் ஏதாவது ஒரு விஷயத்துல ரகசியமாகவோ மறைமுகமாகவோ செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறைகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். அரசியல் துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள் வழியில
செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய தினமா இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் அதிகமா இருக்கும். அதுவும் நீங்க விரும்பிய சொத்துக்களை வாங்குவீங்க. விரும்பிய வீடுகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய மனைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. விரும்பிய வாகனங்களுடைய சேர்க்கைகளும் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி சொத்துகளுடைய சேர்க்கைகள் மிகுதியானதாக இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க லக்ஷ்மி தேவி வழிபாடை இன்றைய தினத்துல செய்துட்டு செயல்படலாம். இதற்கான முயற்சிகள்ல நீங்க அதிகமா இன்றைய தினத்துல இறங்க போறீங்க அப்படின்னா அதற்கு முன்பாக லக்ஷ்மி தேவியை வணங்கிட்டு நீங்க செயல்படலாம். மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பெயரும் புகழும் அதிகரிக்கும். டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு உங்களுடைய உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவீங்க. இந்த மாதிரியான உறவு முறைகளுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் இன்றைய தினத்துல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பண்ணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இன்றைய தினத்துல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இதற்கான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். வேலை தொடர்பான விஷயங்கள், தொழில் தொடர்பான முயற்சிகள், இதில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது. புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த மாதிரியான முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். வெற்றி வாய்ப்புகள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்குது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது நீங்கள் ஹனுமனை வணங்கிட்டு போங்க. எந்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதற்கு நீங்கள் ஹனுமனை வழிபட்டுட்டு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகள் செய்துட்டு அந்த வேலையை தொடங்குங்க. அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் ரீதியிலான தேவைகளுக்காக இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் வரலாம். தொழில் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களோ ஈடுபாடுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க இது குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் கிட்ட, மாமனார்கள் கிட்ட, இவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவும் தைரியமா இருப்பீங்க. குறிப்பா தொழில் சார்ந்த விஷயம் குறித்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும், ஏதாவது சிந்தனைகள் இருந்தாலும் அதுல எல்லாம் வெற்றிகள் இன்றைய தினத்துல கிடைக்கும். ஆனா அந்த விஷயங்கள்ல ரொம்பவும் தைரியமாகவும் நீங்க இன்றைய தினத்துல செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்ப பயணங்கள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சுக்கிரன் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார்.
இன்றைய தினத்துல எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய தினமாக இருக்கு. வெளிநாடு நபர்கள் எல்லாம் இருக்கிறீங்க, வெளிநாட்டில் இருக்கிறீங்கன்னா குடும்பத்தார்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். தந்தை வழியில வரவுகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அந்நிய நபர்கள் வழியில சந்திப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கு. இன்றைய தினத்தில் வெளிநாடு குறித்த முயற்சிகள் இருக்கு, இல்லைன்னா அரசியல் முயற்சிகள் இருக்கு, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உயர்கல்வியை படிக்கணும்னு விரும்புகிறேன், இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம் வருது. இந்த மாதிரி எந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தாலும் அதையெல்லாம் குறித்து உங்களுடைய குடும்பத்தார்களிடம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய சொத்துகள், பூர்வீக சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதன் வெளியிலிருந்து வரவினங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தினமா இன்றைய தினம் இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரொம்பவும் இனிமையான நபர்கள் பேசுறதுல, அதே மாதிரி பேசும்போது பார்க்கும்போது ஒரு முதிர்ச்சி பெற்ற நபர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் உங்களிடம் காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதிகமா நிறைய பேருக்கு அட்வைஸ் செய்யக்கூடிய நபராக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பள்ளி கல்வி படிக்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வ நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள், இவங்க 2 பேரும் எந்த ஒரு காரியங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபடுறாங்கனாலும் அதுல கவன நிலைகள் அவசியம். இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம். அதனால இந்த உறவுகளுக்கு எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் போதும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். இன்றைய தினத்துல இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள்ல நாம பணம் போட்டு நமக்காக எடுக்கலாம் அப்படிங்கிற ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்குன்னு பார்க்கும்போது தன்னுடைய பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமா இருக்கும். தேவையில்லாத காரியங்கள்ல ஈடுபடுறத முடிஞ்சளவு தவிர்க்கலாம். தேவையில்லாத நபர்களிடம் நாம எந்த ஒரு தொடர்பையும் நிறுத்திக்கலாம். அதன் வழியிலிருந்தும் நாம தவறே செய்யலைனாலும் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா கால பைரவருடைய வழிபாடு அவசியம். அப்படி செய்யும் போது இன்றைய தினத்துல கால பைரவருக்கு விளக்குகள் சாட்சி வழிபாடுகள் செய்யுங்க. நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தேவையில்லாத மனதளவுல உளைச்சல் நிலைகள் இன்றைய தினத்துல வரலாம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உடல்நிலையில கூடுதல் கவனங்கள் அவசியம். உறவு முறைகள் வழியில கொஞ்சம் நிதான நிலைகளை இன்றைய தினத்துல பின்பற்றலாம். இந்த மாதிரி எல்லா காரியங்கள்லையும் நாம ரொம்ப எச்சரிக்கையோடு செல்லும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை முடிஞ்ச அளவு தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சற்று விரய செலவுகள் இருக்கும். நல்ல காரியங்கள் வழியில செலவினங்கள் இருக்கும். நல்ல காரியங்களுக்காக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமா இருக்கு. அது எதன் வழியிலன்னு பார்க்கும்போது திருமண செலவுகளாக இருக்கலாம், பிசினஸ் தொடர்பான செலவுகளாக இருக்கலாம், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் வழியில முயற்சிகள் எடுக்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வழியில உங்களுக்கு இன்றைய தினத்துல கொஞ்சம் விரைய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல
வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் செலவினங்கள் அமையக்கூடிய சூழல்கள் இருக்குது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும். இவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் வழியில் உங்களுக்கு செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வருவதற்கு சூழல்கள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அதில் மேலும் விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மறைமுகமான ரகசியமான விஷயங்கள், இதில் எல்லாம் கூடுதலான நாட்ட நிலைகள், ஆர்வ நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கும். இந்த விஷயத்துல கவனங்கள் அவசியமானதாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. அதுபோல வெளிநாடு குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். வங்கி சம்பந்தமான கடன்கள் பெற்று இருந்த நபர்களா இருக்கிறீங்கன்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலிருந்து வெற்றியை குறிக்கக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இன்றைய தினத்துல இருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது லாப நிலைகள் அதிகமாக இருக்கும். நீங்க இன்றைய தினத்துல ஹனுமனை வழிபடலாம், இல்லைன்னா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இப்படியெல்லாம் போயிட்டு வரும்போது வேலை தொடர்பான விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகள் இருக்கும். வேலை புதுசா தேடுறீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கிறது. அதே மாதிரி இன்றைய தினத்துல உங்களுக்கு விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும்போது எந்த ஒரு புதிய முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல நிதான நிலைகள் அவசியம். அதுல இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல எதிர்பார்த்த லாப நிலைகள் அதிகமா இருக்கும். சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சம்பந்தமான தொகைகள், அதாவது கடன் வாங்கக்கூடிய நபர்களா இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு விரும்பியபடி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் இருந்த நபர்களுக்கு அதுல இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியில முயற்சிகள், ஈடுபாடுகள் இதையெல்லாம் காட்டக்கூடிய தினம். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய சிந்தனைகள் சற்று அதிகமானதாகவே இன்றைய தினத்துல இருக்கும். எந்த மாதிரி தொழில் முறைகள் அமையும் அப்படின்னு பார்த்தா பூர்வீகம் தொடர்பான தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். வழி வழியா எந்த தொழில்களை செய்துட்டு இருக்கிறீங்களோ அந்த மாதிரியான முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல எந்த மாதிரி தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கலைகள் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதாவது கலைத்துறை சார்ந்த தொழில் ரீதியிலான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்பவும் நல்ல நபர், ரொம்பவும் முதிர்ச்சி பெற்ற நபர் எந்த மாதிரி செயல்படுவாரோ அது மாதிரியான செயல்பாடுகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. எந்த ஒரு தொழில் சம்பந்தமான முயற்சிகள்ல நீங்க இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகள் வழி ஆதரவுகள் உங்களுடைய தொழில் முயற்சிக்கு கிடைக்கும். அதுபோல உங்களுடைய உறவு முறைகள்
மற்றும் நண்பர்கள் இவங்க வழியிலிருந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த தொழில் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுபோல பொன் சம்பந்தப்பட்ட ஆபரணங்கள் இந்த மாதிரியான தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுவதாக இருக்கிறார். பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமா இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். சொத்து வளங்கள், வாகன வளங்கள் இதெல்லாம் அதிகமாக கிடைக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கிறது. இறை மீதான நம்பிக்கைகள் அதிகரிக்கும். இறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்ட நிலைகள் மிகுதியாக இருக்கும். அதாவது கோவில் சம்பந்தப்பட்ட கட்டுமான வேலைகள் இல்லைன்னா கோவில் சம்பந்தப்பட்ட பராமரிப்பு வேலைகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதுல அதிக ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி உறவு முறைகளுக்கு எந்த ஒரு காரியத்துல ஈடுபடும் போதும் இன்றைய தினத்துல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நாட்டு நிலைகள் முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் அமையும். வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல நாட்ட நிலைகளை செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கும். தான தர்ம சிந்தனைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். உயர்கல்வி படித்த நபர்கள், அதாவது ஒரு டிகிரி முடிச்ச நபர்கள் அதுக்கு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய தினம் இன்றைய தினம். இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பாசப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.